வெல்கம் டு சடுகுடு vlogs. ஸோ இன்னைக்கு எங்க போறோம்? தீபாவளி. ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு சடுகுடு vlogsோட ஃபர்ஸ்ட் தீபாவளி, தல தீபாவளின்னு சொல்லலாம். கல்யாணம் பண்ண தீபாவளி இல்ல அதெல்லாம் ஒரு காலம்டா. ஒரு காலம் ஏன் அவங்க எல்லாம் டென்ஷன் ஆகுது? ஆமா அப்படின்னு இந்த முறை தீபாவளி கல்யாணத்தை சொல்றேன். சோ இன்னைக்கு நம்ம தீபாவளிக்கு என்ன பண்ணுவோம்? எல்லாரும் வழக்கம் போல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சில பேர் குளிக்கல, அதனால அதுவும் போயிட்டு சோ எல்லாம் குளிச்சு ரெடியாகி கோயிலுக்கு தான் போவோம். கோயிலுக்கு போயிட்டு வேற எங்கேயாவது சாப்பிட போவோம். பசிக்குது ஆல்ரெடி. இப்போ மத்தியானம் ஆச்சு. கோயிலுக்கு போக மாட்டான், வீடியோக்காக போறேன்னு சொல்றான். பாப்போம். ஆக்சுவலி பார்த்தா இதெல்லாம் கோயிலுக்கு போற கெட்டமா இல்லதான். இத பேக்க பார்த்தா கோயிலுக்கு போற மாதிரி பிக் பாஸ்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு. என்ன நான் ஓட்டம்ல எனக்கு அடுத்தவன் அரோரா பார்க்க போறான்னு இருந்தா இங்க மிஸ் ஆயிடுச்சு. என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. கோயிலுக்குள்ள எடுக்கலாம். ஹாய் கைஸ். ஸோ மருதனமட கோயில் வந்துட்டோம். என்னடா ஒளிஞ்சிருந்து பாக்குறேன். கும்பிடப்பா சாமி கும்பிட. ஆமா நம்ம ஆமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தீபாவளிக்கு வந்திருக்கோம் கோயிலுக்கு. இந்த கோயில் சொல்லுங்க ரொம்ப வருஷமா இருக்கு. அது இது யாழ்ப்பாணம் அடிச்சீங்கனாலே நல்லூரும் இது வந்து காட்டுவோம். ஓகே மிஸ் மறது எனக்கு தெரிஞ்சது 3வது ரெனோவேஷன் நினைக்கிறேன். ஆமா இந்த ஆஞ்சநேயர் கிரீன் கலர்ல இருந்தாரு. ரொம்ப ரொம்ப மனச கலர்ல வந்திருக்கு. இது எங்கட ஊர்ல இருந்து பார்த்தாலே இது எனக்கு கண்ணுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ரொம்ப எண்ட்ல இருந்து பார்த்தாலே தெரியும். அவ்வளவு உயரமா நம்ம வீடு இல்ல, அதான் பிரச்சனை. ரொம்ப சக்தி வாய்ந்த பக்கத்துல வெங்கடாசல கோயில் இருக்கு, அது பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கனால சக்தி வாய்ந்த கோயிலா? அப்படி என்ன செஞ்ச? சக்தி வாய்ந்த கோயில்னா சக்தி இல்ல சக்தி. அவனை அதே வர மாட்டேங்குது. உள்ள போலாம். ஓகே வாங்க உள்ள போலாம். கோயிலுக்கு செருப்பு 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 கழட்ட தெரியலையே. ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? இல்ல நம்ம அண்ணா நம்ம எவ்வளவு தத்தின்னு டேய் நம்ம எவ்வளவு தத்தின்னு பார்த்தா செருப்பு கூட கலந்துடாம போய்கிட்டு இருக்கோம். வராமலே இருந்திருக்கோம். ஆக்வேர்டா நடக்காது. நான் மனுஷன் மாதிரி நடந்தான். இல்லையா போன் கட்சி சட்டை கட்டணுமா? இதுக்கு வரலாறு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஞ்சநேயர் கோயில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இங்க வரும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு
சின்ன வயசுல எக்ஸாம் டைம்ல எல்லாம் நான் இங்க வரும்போது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு வந்து மாலை சாத்துவோம், மாலையை காட்டுறோம், மாலை சாத்துற இடத்த காட்டுறோம். எங்கடா இங்க இருந்த ஆஞ்சநேயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயரை வந்து இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அது முன்னாடி வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் அந்த ஆஞ்சநேயர் வந்து கோயிலுக்கு பின்னாடி இருந்துச்சு. அதை தூக்கிட்டு வந்து இப்ப முன்னுக்கு வச்சுட்டாங்க. ஆமா, முன்னாடி பின்னாடி என்ன இருந்துச்சு அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆமாம். ஸோ உள்ளே வந்து கைஸ் கும்பிட்டோம். உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்க அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எடுத்தோம், கவர் பண்ணோம், அதை போடுவோம். அப்புறம் செந்துரம், இந்த கோயிலில் ஸ்பெஷல் வந்து செந்துரம். ஆஞ்சநேயர்னாலே செந்துரம் தான். ஸோ செந்துரத்தை வந்து விற்கிறாங்க இங்கே. ஆக்சுவலி 100 ரூபா இந்த பேக்கெட். இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஓகே, ஒரு ஆளுக்கு ஓகே. பர்சனலாக இப்போ நான் மட்டும் வீட்டை கொண்டு போகிறேன்னா இது போதும். இல்லாட்டி வாங்கிக்கலாம். 100 ரூபா ஒரு பேக்கெட்டு. ஸோ அப்புறம் இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா இது 1999ஆம் ஆண்டு கட்டினானுங்க. அப்புறம் கும்பாபிஷேகம் வந்து 2001ஆம் ஆண்டு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். எந்த வருஷம்? 2001. அப்புறம் இதுல இன்னொரு விஷயம்னா இந்த ஜெஃப்னாவிலேயே இருக்கிற ஸ்டாச்சுஸ்லயே ரொம்ப பெரிய ஸ்டாச்சு வந்து இதுதான் இருக்கு. பெருசா கோயில் இல்ல, 72 அடின்னு சொல்றாங்க. ChatGPT சொல்றாங்க. ஆமா, ChatGPT சொல்றாங்க. கோயில் கோபுரம் எத்தனை அடி வரும்? ராஜகோபுரம் 18 அடின்னு சொல்றாங்க. ஓ, 18 அடி. அதுவும் ChatGPT தான் சொல்லுச்சு. ஆரம்பிக்கும் போது இது கிரீன் கலர்ல இருந்தது. இப்பதான் மனுஷ கலருக்கு வந்திருக்காங்க. அதாவது கடவுளா இருந்து மனுஷனா மாறி இருக்காரு ஆஞ்சநேயர். பச்சை கலர் உண்மையா நல்லா தான் இருந்தா, ஆனா பச்சை கலர் சம்மந்தம் இல்லை. ஆனா இது உலகத்திலேயே அதிகமான பெரிய சிலைனா பத்திகை முருகன் சிலை மட்டும்தான். என்னது? பத்திகை முருகன் சிலை மட்டும்தான் இருக்கலே பெரிய உயரமான சிலை. இது மலேசியால இருக்கு. சேவல் கோடி அந்த சிலை தான். அதுக்கப்புறம் இப்ப இந்தியால ஒரு இடத்துல கட்டுறாங்க. அதுவும் முருகன் ராமர் சிலை தானே? முருகன் சிலை. சாரி, அது வேற அரசு. அவர் ராமரா இருக்க ட்ரை பண்ணிட்டு முருகன் சிலை. அதுவும் அதை வந்து பத்திகை பாடிக்கு கூட உயரமா கட்ட ட்ரை பண்றாங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க போல. ஸோ தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து கோயில் தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ரொம்ப பசிக்குது, காலமே சாப்பிடல. தீபாவளிக்கு ஸ்வீட்டு தான் முக்கியம். வீட்டை ஸ்வீட் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம காரமாக ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் போய் ஸ்வீட் சாப்பிடுவோம். ஸோ கடைக்கு போகலாம். பை பை. ஸோ ஆசைப்பட்டு ஒரு கடைக்கு வந்தோம். நம்மளுக்கு விழாத அடி அண்ணா பாரு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு கடை. தாராளமா போய் சாப்பிடலாம்ல. வேற நினைச்சிட்டு வந்தோம். அதே இவ்வளவு கிரௌடா இருக்குன்னு எதிர்பார்க்க. முத பக்கத்துல ஒரு கடை இருக்கு மருதமடத்துல, மிஸ்டர் கோல்ட். அங்க போனோம், அங்க செம்ம கிரௌடு. அப்ப நாங்க யோசிச்சோம் அங்கேயே கிரௌட்னா இது ஃபேமஸான கடை, இதுக்கு செம்ம கிரௌடா இருக்குன்னு வந்தா ரொம்ப கிரௌடா இருக்கு. சோ கடையை மூடிட்டாங்க. இப்ப அடுத்து எங்க? அடுத்து ஜூஸ் பறிக்க போலாம். ஜூஸ் கடை தெரியல. தீபாவளி கடையில அனைவரும் பூட்டிடுவாங்க. நம்ம எதை நம்பி போறது? லிங்கனா ஜூஸ் பெரியா லிங்கமா? சோக்கோ போற அளவுக்கு காசு இல்ல. ரெண்டும் தொக்க பொக்கோ காசு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, வெல்கம் பேக் டு ஷடோடலாக்ஸ். சில டிப்ரெஷன் அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. நம்மளுக்கு நீ டிப்ரெஷன் தான். 4 கடை போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கடையெல்லாம் ஓப்பன் தெரிஞ்சு கடைசியா வந்தது லிங்கன் சின்ஸ் 1971. ஆமா. சோ போய் சாப்பிடும். உங்களுக்கு உள்ள போய் சாப்பிட கவலைகள் மறைப்பதற்கு ரிவ்யூ கொடுக்கிறோம். வா 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 வா. ஸோ லிங்கத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் நம்ம பழைய லிங்கத்தை விட இந்த புதுசாக ஓப்பன் பண்ண லிங்கம் சூப்பர் செம்மையாக இருக்கு. இதோட பார்த்துட்டு சொல்கிறேன்.
கிலோ வச்சு காய போட்டாங்க. படம் வருதா? எத்தனை இப்ப அது நான் தான் ஸ்பைக்கை வச்சு எடுக்கிறது. நாங்க எதிர்பார்க்காத நகைச்சுவை. ராஜரா நான் உங்களை பத்தி காய்ச்சிருக்கு எதிர்பார்க்க. ஹலோ ஹலோ ரொம்ப தெம்ப ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். கேமராமேன் இப்ப வந்தவர். இது புது கேமரா. புது கேமராமேன். லிங்கத்துல வந்து ஐஸ்கிரீம் குடிக்கிறத பத்தி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீமை தவிர அங்க எதுவுமே நல்லா இல்ல. ஐஸ்கிரீமே நல்லா இல்லை. ஆமா ஐஸ்கிரீமும் நல்லா இல்ல. இவ்வளோ ஒர்க்கில் வல்கரா சொல்லணுமா? மொத்தத்துல சொல்லிட்டா சர்பத்துல வாழ்க்கையில அன்னாசி பழம் போட்டு இந்த ஐட்டம் சர்பத்துல கூட போடலாங்க. நெல்லிக்கிரஸ்ல அந்த சூழல் இன்னைக்கு தான் கண்டிருக்கு. ஆனா இங்க வந்து நெல்லிக்கிரஸ் வாங்கினா அதான் பெரிய விஷயம். சிக் இங்க வந்தோன்னு முடிவு பண்ணதே பெரிய விஷயம். பேசாம நாங்களும் ஒரு பார்வதின்னு சொல்லி அதை ஐஸ்கிரீம் ஸ்டால் திறக்க போறோம். எனக்கு எதிராக ஓ அப்படி வரான்ல. பார்வதி நம்பியா லிங்கம் பார்வதி. ஓ இது அந்த பார்வதி. அவன்டே ப்ரமோஷனுக்கு அவன்டே கப்பல் ஸ்கூலா மாத்தி கப்பல் ஸ்கூல் கப்பல் ஸ்டால்டா. கப்பல் ஸ்டால் அது லட்சணே இறக்க வச்சு ஃபர்ஸ்ட் ஆளா அவனே கூட்டிட்டு ஆண்மையின் பெருமை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். அரே அவன் சொன்னது கப். சோ லிங்கத்துல இன்னைக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டிசப்பாயிண்டட். வெரி டிசப்பாயிண்டட். பட் ரோல் இஸ் அமேசிங். ரோலே அக்கிட்டு பார்த்தா அதுக்கு சொல்லுவேன். ஆனா எனக்கு ரோல் நல்லா தான் இருக்கு. அது குறை சொல்லு நல்லா தான் இருக்கு. ஒருவேளை செஃப் மாறிட்டாங்க போல. ஐஸ்கிரீமுக்கு எதிரா செஃப் ரோலை பத்தி சொல்லணும்டா. லிங்கத்தை பத்தி சொல்றது ஒண்ணுமே இல்ல. அதனால எங்களோட மூடு ஸ்பாயில் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் இதுக்கு மிஞ்சி ஷூட் பண்ணுவோமானே தெரியல. நம்ம எனக்கு லிங்கத்துக்கு பக்கத்துல இருக்க ரியோக்கு வந்துட்டேன். ரியோக்கா நல்லூருக்கு வந்துட்டான். வழக்கம் போலதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துட்டோம். நம்ம எங்க விளாக்ஸ் ஆரம்பிச்சோமோ இங்கேயே விளாக்ஸே முடிச்சிடலான்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த தீபாவளி நம்மளுக்கு இருக்கு. ஒஸ்டான தீபாவளி. இன்னைக்கு தீபாவளி பண்ணாவே இல்ல கைஸ். உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கான். வருஷம் தீபாவளி இல்லாம இந்த வருஷம் பண்ணாவே. தீபாவளிக்கு முதல் நாள் ஷாப்பிங் பண்ணி பாத்துருப்பீங்க. தீபாவளி அன்னைக்கு கூட எல்லாம் ஷாப்பிங் பண்ணி எடுத்துறானுங்க. நாங்க சட்டே வாங்காதீங்க. நாங்க வருஷம் தீபாவளிக்கு படம் தான் கைஸ் சாப்பிடுவோம். அதுவும் இல்ல சாப்பிடுவோம். பார்க்க போவோம். யாழ்ப்பாணத்துல ஞாயிற்றுக்கிழமையானா எல்லாம் கூட்டமா கிளம்பி படத்துக்கு பீச்சுக்குன்னு போயிடுவானுங்க. அடி வாங்கி. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் திருவா தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா சின்ன வயசுல என்ன தீபாவளின்னா அவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கும். எல்லாரும் ஃபேமிலியா கோயிலுக்கு போயிட்டு வந்து பட்டாசு வாங்கிட்டு வந்து வெடிச்சிட்டு இருப்போம். வாங்க கூட காசு இல்லாத நிலைமையில இப்ப இருக்கும். ஆமாண்ணா உண்மையா. இந்த முறை பட்டாசு கதையை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. சூனியம் வைக்கிற கடை வேணா இருக்கு. ஐயா எஃபெக்ட் கொடுக்குறாரு. ஐயா சாமி கூப்பிடு. கேமராமேன் ஏதோ ஆம்பியன்ஸ் செட் பண்றாங்க. மண்ணெல்லாம் கொட்டி வேற ஆம்பியன்ஸ் செட் பண்றாங்க. அவர் இதுக்கு முன்னாடி காஞ்சனா 2ல வேலை பார்த்தேன். மண்ணாலி போட்டா வெட்டிங் போட்டோ ஷூட் நடக்குது. மண்ணாலி போட்டுட்டு அவருக்கு நடக்கலங்கிறது கவலைதான். சரி யாருக்கு நடக்கல கவலை. அவருக்கு நடக்காதுங்கிறதும் கவலைதான். அதுக்கு என்ன மண்ணாலி போடுறேன். வாயில மண்ணலி போடணும். வாயில மண்ணலி போடணும். இங்க பாருங்க கப்பிள்ஸ் கோல்ஸ் மாதிரி இருக்க மண்ணாலி தாண்டி. கப்பிள்ஸ் கோல்ஸ் என்னது தெரியலனா பேசாத. கப்பிள்ஸ் கோல்ஸ் என்னடா பேசுற மைக்? மைக்ல மட்டும் தூக்கி போட்டாரு. அவன் நல்ல வார்த்தைகள் பேச வெளிக்கிட்டு. ஹலோ மிஸ்டர் மைக் வணக்கம். மைக்கு நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு புக்கிங் காணா.